அப்படி அனிதா கேட்கவுமே குமார், அப்படி இல்லம்மா, நாங்க இன்னைக்கு கோயிலுக்கு வந்தோம். கோயிலுக்கு வந்துட்டு ஒரு நல்ல விஷயம் நடந்தது. அப்புறமா வீட்டுக்கு தான் போகணும்னு சொல்லுவாங்க. அதனாலதான் வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறேம்மா என்று குமார் சொல்லவும், என்னங்க என்ன பேசுறீங்க? அதெல்லாம் அடுத்தவங்க வீட்டுக்கு தான் போக கூடாதுன்னு சொல்லுவாங்க. உங்க தங்கச்சி என்ன அடுத்தவளா? அதெல்லாம் நம்ம போகலாம், நீங்க வாங்க. இவ்வளவு நாள் கழிச்சு அனிதாவும் நீங்களும் ஒண்ணு சேர்ந்திருக்கீங்க. போயிட்டு ஒரு நாள் வீட்டுல இருந்தா அவளுக்கு மனசு திருப்தியா இருக்கும். ஏங்க நீங்க வேணான்னு சொல்றீங்க? வாங்க போயிட்டு வரலாம் என்று காமாட்சி சொல்லவும், சரி காமாட்சி, உனக்கு ஓகேனா எனக்கும் சரிதான் என்று சொல்லி அனைவருமே அனிதாவின் வீட்டுக்கு கிளம்புவதற்கு தயாரானார்கள். அப்பொழுது அன்பு, மாமா கொஞ்சம் இருங்க மாமா, எனக்கு இங்க ஒரு வேண்டுதல் இருக்கு, அதை முடித்து விட்டு நம்ம போகலாம் என்று சொல்லவும், அப்படியா? அப்படி என்னடா நீ வேண்டுதல் வச்ச, எனக்கு தெரியாம என்று அனிதா கேட்க, அம்மா எப்படியும் நீங்களும் மாமாவும் இந்த கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறமா சேர்ந்துருவீங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதனாலதான் நான் இங்க உள்ள ட்ரஸ்ட் கிட்ட சொல்லி அன்னதானம் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தேன். அது எல்லாமே இப்ப ரெடி ஆயிடுச்சுமா. நம்ம எல்லாருக்குமே அன்னதானத்தை கொடுத்துட்டு கிளம்பலாம். அதுவும் நீங்களும் மாமாவும் தான் உங்க கையால கொடுக்கணும். அப்படிதான் நான் ட்ரஸ்ட் சொல்லி இருக்கேன். அன்பு சொல்லவும், உடனே குமார் அன்புவின் கையை பிடித்து, தம்பி உன்னை நினைக்கையில எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த சின்ன வயசுல உனக்கு இவ்வளோ புரிதல் இருக்கிறதா பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. என்னையே நான் சின்ன வயசுல பாக்குற மாதிரி இருக்கு. இப்படிதான் உன்ன மாதிரி நானும் துரு துருன்னு இருப்பேன்னு அப்பா சொல்லுவாரு. உன்னை பார்க்கும்போது என்ன பாக்குற மாதிரி இருக்குப்பா என்று குமார் சொல்லவும், அண்ணே அவ்வளோ சீக்கிரமா உங்களை மாதிரி எல்லாம் சொல்லாதீங்க. நீங்க தான் அவன். கோவம் வந்துட்டா டப்புன்னு கேட்டுருவான், பாசம்னா உயிரே விடுவான். அந்த மாதிரிதான் அன்பு என்று அனிதா சொல்லவும், அங்கு உள்ளவர்கள் அனைவரும் மிகவும் சந்தோஷமாகிவிட்டார்கள். இது அனைத்தையுமே பார்வதி அப்படியே பார்த்து கொண்டிருந்தாள். அப்பொழுது அனிதா பார்வதியை பார்த்து, என்னம்மா என்ன அப்படி பாக்குற என்று கேட்கவும், இந்த மாதிரி ஒரு பாசத்தையும் இந்த மாதிரி ஒரு சொந்தத்தையும் சின்ன வயசுல இருந்து நான் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு என்று பார்வதி சொல்லவும், இங்க பாருமா, இனிமேலு இத நினைச்சு நீ கவலைப்படாத. இப்பதான் அத்தை எல்லாம் நம்ம ஒண்ணு சேர்ந்துட்டோம். இனிமே நாங்க அடிக்கடி அங்க வரப்போறோம், நீங்க அடிக்கடி இங்க வர போறீங்க. அப்புறம் என்ன என்று அனிதா சொல்லவும், அப்பொழுது அன்பு, அம்மா நீங்க அங்க போவோம் என்று சொன்னதுக்கு அப்புறமா தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்தது. மாமா, அத்தை, அப்பா, உங்க எல்லார்கிட்டையும் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய ஃபேக்டரி வேலை எல்லாமே முடிஞ்சிடுச்சுன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். அதை நான் ஓபனிங் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு நீங்க எல்லாருமே தான் நின்று அந்த ஃபேக்டரியை ஓபன் பண்ணணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. அதனால அந்த ஃபேக்டரியோட திறப்பு விழாவை நாங்க கொஞ்ச நாள்ல கொண்டாடணும்னு ஆசைப்படுறேன். நீங்க என்ன சொல்றீங்க என்று அன்பு கேட்கவும், உடனே அனிதாவும் கணவனும், இதுல என்னப்பா இருக்கு, நீ முத கட்டி அதை ஓபன் பண்ற ஃபேக்டரி ஆச்சே, நல்ல விதமா பண்ணிடலாம் என்று அவர்கள் சொல்லவும், குமார் அமைதியாக இருந்தார். மாமா நீங்க என்ன மாமா நினைக்கிறீங்க என்று அன்பு கேட்கவும், இதுல நான் நினைக்கிறதுக்கு என்னப்பா இருக்கு, நீ என்ன ஆசைப்படுகிறாயோ அதே மாதிரி பண்ணு. நீ எங்க நிக்க சொல்றியோ நான் நிக்கிறேன் என்று சொல்லவும், மாமா அப்படி என்ன வெறும் வாய் வார்த்தைக்கு சொல்லிட்டீங்க? நீங்க தான் அந்த ஃபேக்டரி திறப்பு விழாவோட சீஃப் கெஸ்ட் என்று அன்பு சொல்லவும், என்ன தம்பி என்ன சொல்றீங்க என்று குமார் கேட்கவும், ஆமாம் என்று அன்பு சொன்னான். உடனே அனிதா, அண்ணே உங்க மருமக பிள்ளை எதுக்கு அண்ணே தம்பி என்று கூப்பிட்டு இருக்கீங்க? வாய் நிறைய மருமகனேன்னு கூப்பிடுங்க, அப்பதானே நல்லா இருக்கும். அடுத்த வீட்டு பசங்களை கூப்பிடுற மாதிரி
தம்பி என்று கூப்பிட்டு இருக்கீங்க என்று அனிதா சொல்லவும், இல்லம்மா, முதல் முறையா பார்க்கும்போது சரி, இப்ப நீங்க உங்க வீட்டுக்கு மருமகன் இல்லையா, மருமகன் என்று கூப்பிடுங்க என்று அனிதா சொன்னார். அனிதா, எனக்கு அதுலதான் கொஞ்சம் நிறைவு இல்லை என்று குமார் சொன்னான். ஏனே, மருமகன் கூப்பிடுறதுல உங்களுக்கு என்ன நெருடல் என்று அனிதா கேட்கவும், நம்ம 2 பேரும் தான் மருமகள் மருமகன் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா அவங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம நம்மளால எப்படி ஒரு முடிவு எடுக்கிறது என்று கேட்கவும், ஆனா அதுக்கு என்ன இப்போ கேட்டுடலாம் என்று அன்புவிடமும் பார்வதியிடமும், அன்பு, நீ பார்வதியை கட்டிக்கிறதுக்கு சம்மதம் தானே என்று அம்மா கேட்கவும், அம்மா, இதை கேட்க தேவையில்லை, நீங்க தான் எப்பவோ எடுத்த முடிவாச்சே, நான் உங்களுடைய பேச்சை மீறி எதுவுமே பண்ண மாட்டேன், அதனால எனக்கு பார்வதியை கட்டிக்க சம்மதம்தான் என்று அன்பு வெளிப்படையாக சொன்னான். உடனே பார்வதியை பார்த்து காமாட்சி கண்ணை காமிக்கவும், எங்க அப்பாவுக்கு சம்மதம்னா எனக்கு சம்மதம் தான், எங்க அப்பா யார் நீட்டி கை காமிச்சு கல்யாணம் பண்ண சொல்றாரோ அவரை நான் கட்டிக்கிறேன் என்று பார்வதி சொன்னாள். உடனே அனிதா, பாத்தீங்களா, நம்ம 2 பசங்களுமே நம்ம பேச்சு மீறி எதுவுமே பண்ண மாட்டாங்க, இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே என்று அனிதா கேட்க, எனக்கு இப்பதான் ரொம்ப சந்தோஷம் என்று சொல்லி அப்படியே அவர்கள் அந்த அன்னதானம் இடத்திற்கு சென்று அனைவருக்கும் அன்னதானத்தை வழங்கிவிட்டு சந்தோஷமாக அனிதாவின் வீட்டிற்கு சென்றார்கள். அன்புவின் வீட்டிற்கு சென்ற பிறகு அங்கு அனைவரும் சந்தோஷமாக பேசிக்கொண்டு இருந்தார்கள். கிச்சனில் அனிதாவும் காமாட்சியும் சமைத்துக் கொண்டு அவர்கள் மிகவும் சந்தோஷமாக அனைத்து விஷயங்களையும் பற்றியும் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஹாலில் அமர்ந்து குமாரும் அன்புவின் அப்பாவும் பேசிக் கொண்டிருந்தார்கள். பார்வதியும் அன்பும் பால்கனியில் நின்று, அன்பு, எனக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இந்த ஒரு நாள் தான் நான் ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தேன், அது இவ்வளோ சீக்கிரமா நடக்கணும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அன்பு என்று பார்வதி சொல்லவும், நானும் தான் பார்வதி, எனக்கு இதை நினைக்கும் போது பிரமிப்பாவும் ஆச்சரியமாவும் இருக்கு, இது எப்படி சாத்தியமானது என்று கூட எனக்கு தெரியாம இப்ப வரைக்கும் ஏதோ ஒரு சிந்தனையிலே தான் இருக்கேன் என்று அன்பு சொல்லவும், என்ன அன்பு சொல்ற என்று பார்வதி கேட்கவும், ஆமா பார்வதி, நல்ல வேலை, நீ ஒரு அழகான ஐடியா கொடுத்த, இப்ப அதை நல்ல விதமா முடிச்சிட்டேன், அதை நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு, அது மட்டும் இல்ல, உன்னை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாவும் இருக்கு. எப்படி பார்வதி உனக்கு இந்த மாதிரி ஐடியா தோணுச்சு என்று அன்பு கேட்கவும், தெரியல அன்பு, எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் கோயில்ல பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க, சரின்னு நானும் இந்த சாக்க வச்சு நம்ம அப்பாவையும் அத்தையும் ஒன்னு சேர்த்து விடலாம் என்றுதான் நான் இப்படி ஒரு ஐடியா பண்ணேன் என்று பார்வதி சொல்லவும், எனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, என்ன கோவில்ல என்ன பிடிச்சிருக்கா என்று கேட்கும்போது அப்படியே கொஞ்ச நேரம் சைலண்டா இருந்துட்டு, அப்புறமா எனக்கு எங்க அப்பா சொல்ற மாப்பிள்ள தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன், எங்க அப்பாவுக்கு ஓகேனா எனக்கு ஓகேன்னு சொல்ற, அப்ப நீ என்ன காதலிக்கலையா, என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படலையா என்று அன்பு பார்வதியை பார்த்து கேட்கவும், நீங்க மட்டும் என்னம்மா, அத்தை கேட்கும்போது நீங்களும் எங்க அம்மா ஆசைதான் எனக்குன்னு சொன்னீங்க இல்ல, அப்ப நீங்க மட்டும் என்ன காதலிக்கலையா, நீங்க மட்டும் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படலையா என்று இருவரும் மாறி மாறி பேசிக் கொண்டிருந்தார்கள். நம்ம மாமா கிட்ட நம்ம காதலிச்ச மாதிரி காமிச்சிக்க கூடாது இல்ல பார்வதி, அதனாலதான் நான் அப்படி சொன்னேன் என்று அன்பு சொல்லவும், நாங்க மட்டும் எங்க அப்பா கிட்ட நீங்க உங்களை காதலிச்ச மாதிரி காமிக்க முடியும், அதனாலதான் நான் அப்படி சொன்னேன் என்று அவர்கள் இருவரும் அப்படியே பேசிக் கொண்டிருந்தார்கள். சரி பார்வதி, எனக்கு இப்ப சந்தோஷம்தான், நம்ம 2 பேரும் இங்க ரொம்ப நேரம் பேச வேண்டாம், அப்புறமா மாமாவுக்கு சந்தேகம் வந்துட போகுது என்று அன்பு சொல்லவும், ஆமா ஆமா, அது என்னவோ உண்மைதான் என்று சொல்லிக்கொண்டு அப்படியே இருவரும் ஹாலுக்கு சென்று அமர்ந்தார்கள். என்னம்மா,
என்ன வீடெல்லாம் சுத்தி பார்த்துட்டியா என்று அன்புவின் அப்பா கேட்கவும், ஆமாம் அம்மா, வீடு எல்லாத்தையும் அன்பு சுத்தி காமிச்சாரு. வீடு ரொம்ப அழகா இருக்கு என்று சொல்லவும், நீ வந்து வாழ போற வீடு தானம்மா, இன்னும் அழகு பண்ணணும்னா சொல்லு, பண்ணிடலாம் என்று அன்புவின் அப்பா சொல்லவும், இல்ல மாமா, இப்பவே வீடு ரொம்ப அழகா தான் இருக்கு என்று சொல்லி அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். இங்கு செல்வியும் அவள் அம்மாவும், சரி செல்வி, நீ வீட்டுல உள்ள வேலைகளை பார்த்துட்டு இரு, நான் கொஞ்சம் தோட்டத்தை வரைக்கும் போயிட்டு வரேன் என்று அம்மா சொல்லவும், சரிம்மா, எனக்கு பார்வதி இல்லாம தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு என்று செல்வி சொல்லவும், நாளைக்கு வந்துருவா இல்ல பார்வதி, அப்புறம் என்னம்மா, உன்னுடைய மற்ற தொழில்களை போய் வேணா கொஞ்ச நேரம் பேசிட்டு வா, வீட்டுல உள்ள வேலைகளை முடிச்சிட்டு என்று அம்மா சொல்லவும், சரிம்மா, நான் அப்படியே செய்யறேன் என்று சொல்லி அவள் அவளுடைய வேலையை பார்த்து கொண்டிருந்தாள். அம்மா தோட்டத்துக்கு சென்ற பிறகு அம்மா சொன்ன மாதிரி இருக்கிற பிளவுஸ தச்சு வச்சுட்டு நம்ம மற்ற தொழில்களை போய் பார்த்துட்டு வரலாமா என்று செல்வி நினைத்து கொண்டிருக்கும் பொழுது வீட்டு வாசலில் ஒரு குரல் கேட்டது. யார் என்று பார்க்கும்போது சரவணன் மாமா மகள் கீர்த்தி வந்து நிற்கவும், ஏ கீர்த்தி, எப்படி இருக்க, என்ன எங்க ஊர் பக்கம் காத்தடிக்குது என்று அவள் கேட்கவும், நாங்க இந்த ஊருக்கு வந்துட்டோம்க்கா, உங்களுக்கு தெரியாதா என்று அவள் சொன்னாள். அப்படியா, எப்ப வந்தீங்க, சொல்லவே இல்லை என்று சொல்லவும், வந்து ஒரு 2 நாள் தான் ஆகுது, அப்பாவுக்கு வேலை இங்க கிடைச்சதுனால நாங்க இங்கேயே வந்துட்டோம், அங்க உள்ள தோட்டத்து வேலை எல்லாத்தையும் அப்பா போய் பாத்துக்கலான்னு சொல்லிட்டு என்னோட படிப்புக்காக நாங்க இங்க வந்துட்டோம் என்று சொல்லவும், அப்படியா, ரொம்ப சந்தோஷம், இப்பதான் பேச்சு தனக்கு யாருமே இல்லை என்று நான் வேறு எங்கேயாச்சும் தோழிகளை பார்க்க போகலாம் என்று நினைத்து கொண்டிருந்தேன், நல்ல வேலை நீயே வந்துட்ட, உட்கார் இப்படி என்று சொல்லி கீர்த்தியும் செல்வியும் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆமா, நீங்க தான் நம்ம பார்வதி அக்கா கூட பேசிட்டு இருப்பீங்களே என்று சொல்லவும், அப்பொழுதுதான் கீர்த்திக்கு, ஆமல்ல, பார்வதி அக்கா காஞ்சிபுரம் போயிருக்காங்க என்று அவள் சொன்னாள். எப்படி கீர்த்தி உனக்கு தெரியும், உன்கிட்டயும் பார்வதி சொல்லிட்டு போனாளா என்று கேட்கவும், இல்லக்கா, அப்பா நம்ம குமார் மாமா தோட்டத்து கணக்கு வழக்கு தானே பாத்துட்டு இருக்காரு, அதனாலதான் நாங்க இங்கேயே வந்தோம், அப்பா தான் சொன்னாங்க, குமார் மாமா ஃபேமிலியோட காஞ்சிபுரம் போறாங்க, வரதுக்கு 2 நாள் ஆகும், அதை வைத்துதான் நான் வந்து பார்வதி அக்கா காஞ்சிபுரம் போயிருக்காங்கன்னு உங்ககிட்ட சொன்னேன் என்று கீர்த்தி சொல்லவும், அப்படியா, ஆமா ஆமா, அவ காஞ்சிபுரத்துக்கு தான் போயிருக்கா என்று சொல்லி அவர்கள் அப்படியே பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்புறம் கீர்த்தி, அம்மா எப்படி இருக்காங்க, வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா என்று செல்வி அவளுடன் பேசி அனைவரையும் நலம் விசாரித்து கொண்டிருந்தாள். எல்லாரும் நல்லா இருக்காங்கக்கா, நான் உங்களை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன், நான் போயிட்டு வரேன் என்று அவள் சொல்லவும், இருக்கீர்த்தி, சாப்பிட்டு போகலாம் என்று செல்வி சொல்லவும், இல்லக்கா, நான் சும்மா உங்களை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன், நான் இன்னொரு நாளைக்கு சாப்பிட்றேன்க்கா, போயிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு அவள் அங்கிருந்து சென்றாள். கீர்த்தி சென்றவுடன் செல்வி அவளுடைய வேலையை பார்த்து கொண்டிருந்தாள். கீர்த்தி வரவும் அவளுடைய வேலையை பார்க்கவும் செல்விக்கு சரியாக இருக்கவும் இவளுடைய வேலையை முடிப்பதற்குள் அம்மாவும் வீட்டுக்கு வந்து விட்டாள். என்ன செல்வி, நீ எங்கேயும் போகலையா, உன்னை பார்த்தா எங்கேயும் போகாத மாதிரி தான் இருக்கு என்று அம்மா கேட்கவும், ஆமாமா, நான் எங்கேயுமே போகலாம் என்று நினைத்து கொண்டிருக்கும் போதுதான் நம்ம சரவண மாமா பொண்ணு கீர்த்தி வந்திருந்தா, அவ கூட பேசிட்டு இருந்தேன் என்று சொல்லவும், என்னது சரவணன், யாரு, உங்க அப்பா கூட வேலை செஞ்சாரே பக்கத்து ஊர்ல இருக்காரு அந்த சரவணா என்று கேட்கவும், ஆமாமா, அந்த சரவணன் மாமா தான் என்று அவள் சொல்லவும், என்னவா அந்த பொண்ணு வந்துச்சு என்று கேட்கவும், இல்லம்மா, இங்கேயே சரவணன் மாமா நம்ம குமார் மாமாவோட தோட்டத்து கணக்கு வழக்கு பாக்குறதுக்கு இங்கேயே வேலையில சேர்ந்துட்டாராம், அதனால அவங்களும் இங்கேயே வந்துட்டாங்களாமா, அதான் என்னை பார்த்துட்டு அப்படியே பேசிட்டு போகலாம் என்று கீர்த்தி வந்தா என்று சொல்லவும்,
செல்வியின் அம்மாவுக்கு ஒன்றும் சொல்ல முடியாமல் அப்படியே திகைப்போடு நின்றாள். அம்மா, என்னாச்சு? சரவண மாமா வந்துட்டாருன்னு சொல்லவுமே நீயே ஒரு மாதிரியா இருக்க, என்னாச்சுமா என்று சொல்லவும், ஒன்னும் இல்ல செல்வி, நான் சும்மாதான் உன்கிட்ட கேட்டேன், சரி நீ வேலையை பாரு என்று சொல்லிவிட்டு, செல்வி இருமா, ஒரு முக்கியமான விஷயம், இனிமேலு சரவணையோ இல்ல சரவணோட பொண்ணையோ நீ பார்க்கும்போது ஒரு அடி தள்ளி நின்றே பழகு, சரியா? அவங்களோட சவகாசம் நம்மளுக்கு சரிப்பட்டு வராது என்று சொல்லவும், என்னம்மா, சரவண மாமா ரொம்ப நல்லவராச்சே, ஏன் இப்படி எல்லாம் பேசுற என்று கேட்கவும், இல்லம்மா, சரவணன் நல்லவர் தான், அவர் பொண்ணு நல்லவதான், ஆனா அவரை கட்டி வீட்டுல ஒருத்தி வச்சிருக்காரு இல்ல, அவள் நல்லவள் கிடையாதுமா என்று செல்வியின் அம்மா சொல்லவும், என்னம்மா, ஏன் என்னாச்சு? சரவண மாமான்னு சொல்லவுமே உன்னுடைய மூஞ்சி ஏதோ ஒரு போக்குல போனுச்சு, இப்ப அவங்க கூட என்ன ஒரு அடி தள்ளி பழகுன்னு சொல்ற, என்ன நடந்துச்சுன்னு சொன்னாதானே எனக்கு தெரியும், சொல்லுமா என்று செல்வி அம்மாவிடம் வற்புறுத்தலாக கேட்கவும், இங்க பாரு செல்வி, அப்பா செத்து இன்னையோட 3 வருஷம் ஆயிடுச்சு, ஆனா நம்ம இதுவரைக்கும் காசு பணத்தை கேட்டு யாரிடமும் போய் நின்னதில்லை, ஏன் நம்ம குமார் அண்ணன்ட்ட கூட போய் கேட்டு நின்றதில்லை, ஏதோ குமார் அண்ணா நம்மளுக்கு சின்ன சின்ன உதவி பண்றாரு, நம்மளும் வேணான்னு சொல்லக்கூடாதுன்னு தான் அந்த உதவியை நம்ம வாங்கிக்கிறோம். குமார் மாமா உன் மேல ரொம்ப பாசம் வைத்திருக்கிறதுனால நானும் அதை தடுக்கிறது இல்ல. ஆனா ஒரு நாள் நான் தோட்டத்துக்கு வேலைக்கு போயிருந்தப்ப அந்த சரவணன் பொண்டாட்டி அங்க வந்திருந்தா, நானும் வேலையெல்லாம் முடிச்சிட்டு கூலி வாங்கிட்டு இருக்கிறப்ப, என்ன பேச்சு, ஆளையே பார்க்க முடியல என்று சொல்லவும், எங்கக்கா, வீட்டுல வேலையும் தோட்ட வேலையும் எல்லாமே நம்மளே பாக்குறதுனால என்று நான் அவங்க கிட்ட சொன்னேன். ஆனா அவங்க வாயிலிருந்து அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா வந்துச்சு, ஆமா நீ எங்கேயும் போறதில்ல, ஆனா குமார் வீட்டுக்கு மட்டும் அப்பப்போ போயிட்டு வர போல என்று அவங்க ஒரு மாதிரியா என்ன பேசிட்டாங்க செல்வி. அதை கேட்கும்போது எனக்கு மனசுக்குள்ள ரொம்ப சங்கட்டமா போச்சு. குமாரனா நான் என் கூட பிறந்த சகோதரனா பாத்துட்டு இருக்கேன், ஆனா அவங்க கண்ணுக்கு நான் தப்பானவளா தெரியுறேன். அதனாலதான் அண்ணி கூட எத்தனை வாட்டி கூப்பிட்டாலும் அந்த வீட்டுக்கு போறதுக்கு எனக்கு சங்கட்டமா இருக்கு. இப்படிப்பட்டவங்களோட பேச்சுவார்த்தை வச்சுக்கிட்டு கூடாது, துஷ்டனை கண்டா தூர விலகி நில்லுன்னு சொல்லுவாங்க செல்வி. நம்ம அவங்க கூட நெருங்கி பழகணும்னா சாக்கடை நம்ம மேல தெரிக்கிற மாதிரி இருக்கும். அதனால சொல்றேன், நீ ஒரு அடி தள்ளியே பழகு. அம்மா, சரவண மாமாவோட பொண்டாட்டி தான் கெட்டவங்க, ஆனா சரவண மாமாவும் கீர்த்தியும் அப்படி இல்லையம்மா. அவங்க மூஞ்சுக்காக நம்ம இல்லம்மா, இனிமேல் அவங்க கூட பேசாதம்மா, அவங்கள பார்த்தாலும் நீ பார்க்காத மாதிரியே இருந்துக்கோ, சரியா? அதுக்காக நம்ம சரவண மாமாவை பகச்சிக்க முடியாது. அவர் நம்ம அப்பா கூட வேலை செஞ்சவர், நம்மளுக்கு நிறைய உதவி பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்ல, அப்பா இறந்து போனப்ப அவர் தானே நம்ம கூட மாட நின்று எல்லா உதவியும் பண்ணாரு. அதை நம்ம என்னைக்குமே மறக்க கூடாதுமா என்று செல்வி சொல்லவும், நீ சொல்றது வாஸ்தவமான விஷயம்தான் செல்வி, நான் இல்லைன்னு சொல்லல. நான் சரவணையும் என் கூட பிறந்த அண்ணன் மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்கேன். நம்ம அண்ணன் மாதிரின்னு பழகுறப்ப திடீர்னு அவன் பொண்டாட்டி என் புருஷன் கூட நீ ஏன் பேசுறன்னு சொல்லி வாய்க்கு வந்தபடி பேசிட்டா அது இன்னும் தப்பா போயிடும்ல. அதனாலதான் நான் சொல்றேன், நம்மளுக்கு எல்லாம் காசு பணம் இல்லாட்டினாலும் நம்மளுக்கு கௌரவம் முக்கியம். அதனாலதான் உங்ககிட்ட சொல்றேன் என்று செல்வியின் அம்மா சொல்லவும், நீ சொல்றதும் வாஸ்தவமான விஷயம் தானம்மா, நான் இல்லைன்னு சொல்லல. சரிம்மா, அவங்கதான் ஏதோ வாய்க்கு வந்தபடி பேசுறாங்கன்னா நீ ஏன் அத மனசுல போட்டு குழப்பிட்டு இருக்காத, விட்டு தள்ளு. நம்ம எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். இன்னும் கொஞ்ச நாளைக்கு தாமா, அதுக்கப்புறமா நான் 4 காசு சம்பாதிச்சிட்டேனா நம்மள பார்த்து யாருமே எதுவுமே பேச மாட்டாங்கம்மா, நீ கவலைப்படாம இரு என்று செல்வி அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லவும், செல்வி, உன்ன மாதிரி ஒரு பொண்ணை பெற்றதுக்கு நான் உண்மையாலுமே பெருமைதான் படுறேன். அது மட்டும் இல்ல செல்வி, கூடிய சீக்கிரமா உன்னை ஒருத்தன் கையில பிடிச்சு கொடுத்துட்டேனா இந்த ஊர் என்னையும் தப்பா பேசாது, எப்படியோ
ஒத்த ஆளா இருந்து தன் மகளை நல்ல விதமா கட்டி கொடுத்தாடுங்கிற ஒரு பேர் எனக்கு இருக்கும். அதுதான் நானும் உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்க மாட்டேனான்னு நினைச்சிட்டு இருக்கேம்மா என்று செல்வியின் அம்மா சொல்லவும், அம்மா இப்ப எதுக்குமா எனக்கு கல்யாணம்? நீங்க தேவையில்லாம உங்க மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காதீங்க. நீங்க அமைதியா எல்லாத்தையும் மறந்துட்டு நீங்க உங்களுடைய வேலையை மட்டும் பாருங்க. மத்ததெல்லாம் அந்த கடவுள் பார்த்துப்பாரு. இப்ப எனக்கு இந்த கல்யாணத்தை எல்லாம் பண்ணிட்டு போறதுக்கு இஷ்டமே இல்லை. நான் நல்ல விதமா 4 காசு சம்பாதிக்கணும், உங்களை நல்ல விதமா வச்சுக்கணும். அது மட்டும்தான் இப்ப மனசுல படுது. நீங்க தேவையில்லாம எதையும் யோசிச்சுட்டு இருக்காதீங்க. நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்கம்மா என்று சொல்லிவிட்டு செல்வி அவளுடைய வேலையை பார்க்க ஆரம்பித்து விட்டாள். செல்வி இப்படி சொல்லிவிட்டு சென்றதுமே செல்வியின் அம்மாவுக்கு ஒரு பக்கம் கவலையாக இருந்தது. ஒத்த பிள்ளைய பெற்றுட்டு அவ மேலேயே எல்லா பாரத்தையும் அவள் மேல சுமத்தின மாதிரி எனக்கு கஷ்டமா இருக்கு. கடவுளே, எங்களுடைய கஷ்ட காலத்துக்கு ஒரு தீர்வே இல்லையா? இதெல்லாம் நீ பார்த்துட்டு தான் இருக்கியா? பாதிலேயே என்னோட கணவரை நீ கூப்பிட்டுக்கிட்ட. இப்ப அந்த கஷ்டம் எல்லாத்தையும் என் பொண்ணு தலையில ஏத்துற மாதிரி விட்டுட்டியே. இதற்கான தீர்வை நீ சீக்கிரமா எங்களுக்கு கொடு என்று செல்வியின் அம்மா கடவுளை பார்த்து வேண்டிக் கொண்டு இருந்தாள். அப்பொழுது அந்த வழியாக ஒரு பைக் வரவும் அந்த சத்தத்தை கேட்டு செல்வியின் அம்மா சிந்தனை மாறியது. எக்ஸ்கியூஸ் மீ என்று அவர் கூப்பிடவும் செல்வி அம்மாவுக்கு ஒன்றும் புரியாமல், தம்பி என்னப்பா, யாரு வேணும் என்று கேட்டார். இங்க அன்புன்னு சொல்றவரு ஒருத்தர் ஃபேக்டரி கட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த ஃபேக்டரி எங்க இருக்குன்னு தெரியுமா? அன்பு வீடு எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா என்று அவர் கேட்கவும், அன்புவா, அப்படி யாரும் இங்க இருக்கிறாங்களான்னு எனக்கு தெரியாதப்பா. ஏன், என்ன விஷயம் என்று செல்வியின் அம்மா கேட்கவும், அன்பு என்னுடைய நண்பன், அவரை பார்ப்பதற்காகத்தான் இங்க வந்திருக்கேன் என்று அவர் சொன்னார். உடனே செல்வி யாரோ ஒரு குரல் கேட்கவும் வெளியில் வரவும் அவளுக்கு தூக்கி வாரி போட்டது. இந்த ஆளை நம்ம எங்கேயோ பார்த்திருக்கோமே, இந்த முகம் நம்மள ரொம்ப தொல்லை பண்ண முகமாச்சே என்று சிறிது நேரம் அப்படியே சிந்தித்து கொண்டே இருந்ததும் செல்வியின் அம்மா செல்வியை பார்த்து, செல்வி, யாரா அன்புன்னு சொல்லி கேக்குறாங்கம்மா, எனக்கு யாரு என்னன்னு தெரியல, கொஞ்சம் நீ கேளு என்று சொல்லவும் உடனே செல்வி வீட்டின் வெளியே சொல்லுங்க சார், யாரு வேணும் என்று அவள் கேட்க செல்வி அவனை வைத்த கண் வாங்காமல் அப்படியே பார்த்து கொண்டே அந்த கேள்வியை கேட்கவுமே அவன் ஒரு நிமிடம் செல்வியை மேலிருந்தும் கீழ் வரை பார்த்தான். அவன் பார்த்த பார்வை செல்விக்கு சிறிது கூச்சம் ஏற்படவும், சார் சொல்லுங்க, உங்களுக்கு யாரு வேணும் என்று அவள் கேட்க, இங்க அன்புங்கிறவரு ஒரு ஃபேக்டரி கட்டிக்கிட்டு இருக்காரு, அந்த அன்பு வீடு எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா என்று அவன் கேட்கவும், நீங்க யாரு, அன்பு சாருக்கு நீங்க என்ன வேணும் என்று கேட்கவும், நான் ஷியாம், நான் அன்போட ஃப்ரெண்டு என்று அவர் சொன்னார். அன்பண்ணா இல்லைங்களே, அவர் ஊருக்கு போயிருக்காரு, நாளைக்கு தான் வருவாரு. அன்பு அண்ணாவோட ஃபேக்டரி இங்கதான் 2வது ரைட் இருக்கு, நீங்க அங்க வேணா போய் கேட்டு பாருங்க என்று செல்வி சொல்லவும், இல்லையா, ஊருக்கு போயிருக்கானா, அவனுடைய போன் ரீச் ஆகல, சரி ஓகே, நான் அவனுக்கு கால் பண்ணி கேட்டுக்கிறேன், ரொம்ப தேங்க்ஸ் என்று சொல்லவும், ஓகே சார் என்று சொல்லிவிட்டு செல்வி அப்படியே நின்றார். செல்வி ஷியாமிடம் பேசிக் கொண்டிருப்பதை செல்வியின் அம்மா பார்க்கவும், செல்வி, யாருமா, யார் அன்பு என்று அவள் கேட்கவும், அதாமா நம்ம ஊருக்கு ஃபேக்டரி கட்டுவதற்காக ஒருத்தர் வந்திருக்கிறாரு இல்ல அன்பு சார், அவர் தான் தேடி வந்திருக்காங்க என்று சொல்லவும், அப்படியா, சரி நீ அந்த விசாலத்தை சொல்லிட்டேல்ல, சரி உள்ளவா என்று சொல்லவும் அவள் அவனை பார்த்து கொண்டே அப்படியே உள்ளே வந்து அமர்ந்து கொண்டு சிறிது நேரம் அப்படியே சிந்தித்து கொண்டிருந்தாள். இந்த முகம் தானே நேத்து கனவுல போனது, இந்த முகத்தை பார்த்து தானே நம்ம நேத்து ஃபுல்லா தூங்காம இருந்தோம். இவர் இங்க வருவாருன்னு நம்மளுக்கு ஏன் கனவுல தோணுச்சு? இவர் எதுக்காக நம்ம கிட்ட அட்ரஸ் கேட்கணும்? கடவுளே, நீ என்ன நினைச்சு இந்த மாதிரி ஒரு விளையாட்டு விளையாடிட்டு இருக்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. இது நல்லதுக்கா இல்ல கெட்டதுக்கா என்று கூட எனக்கு தெரியல. எதுவா இருந்தாலும் உன்கிட்ட நான் சொல்லிட்டேன்,
அதை நல்லதாக்கி கொடுக்கிறதும் உன்னுடைய பொறுப்பு என்று அவள் மனசுக்குள் அப்படியே சிந்தித்துக் கொண்டிருந்தாள். இங்கு அனிதாவும் காமாட்சியும் அவர்களுக்கு விதவிதமாக உணவுகளை சமைத்து டைனிங் டேபிளில் கொண்டு வந்து வைக்கவுமே, அண்ணே வாங்கண்ணே, இன்னைக்கு உங்களுக்காக நான் விதவிதமா சமைச்சு வச்சிருக்கேன், எல்லாம் உங்களுக்கு பிடிச்சதாவே செஞ்சிருக்கேன் என்று சொல்லி அவர்களுக்கு உணவு பரிமாறி கொண்டிருந்தார்கள். உடனே அன்புவின் அப்பா, என்ன அனிதா, அண்ணன் வந்திருக்காருன்னு விதவிதமா சமைச்சிருக்கேன்னு சொன்ன, ஆனா எல்லாமே வெஜ்ஜா இருக்கே, கொஞ்சம் கூட நான்வெஜ்ஜே இல்லையே என்று சொல்லவும், காமாட்சி உடனே, அண்ணே நான் தானே இன்னைக்கு எதுவும் வேணான்னு சொன்னேன், நம்ம இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கோம், அது இல்லாம ஒரு நல்ல காரியம் நடந்திருக்கு, நம்ம கவுச்சில கை வைக்க வேணாமே, அதனாலதான் இன்னைக்கு வெஜ்ஜில நாங்க இறங்கிட்டோம் என்று சொல்லவும், அதுவும் நல்லதுதான் என்று அன்புவின் அப்பா சொல்லி அப்படியே சந்தோஷமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அந்த பக்கம் உட்கார்ந்து சாப்பிடவும், அன்பும் பார்வதியும் இந்த பக்கம் உட்கார்ந்து அனைவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது, என்னம்மா மருமகளே, அத்தையோட சாப்பாடு எப்படி இருக்கு என்று கேட்கவும், ரொம்ப நல்லா இருக்கு அத்தை, எனக்கு உங்க சாப்பாடு ரொம்ப பிடிச்சிருக்கு என்று பார்வதி சொன்னாள். அன்பு தம்பி, நீங்க எதுவுமே சொல்லாம சாப்பிடுறீங்க என்று காமாட்சி கேட்கவும், நல்லா இருக்கத்த, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்று சொல்லவும், அண்ணி அண்ணனை மட்டும் சொல்லிட்டு நீங்க மட்டும் என்ன அன்பு தம்பின்னு கூப்பிட்டு இருக்கீங்க, மருமகன்னு கூப்பிடுங்க என்று அவள் சொல்லவும், ஆமல்ல நான் மறந்தே போயிட்டேன், மருமகனே சாப்பாடு நல்லா இருக்கா என்று கேட்கவும், அன்பு சிரித்து கொண்டே, அத்தை ரொம்ப நல்லா இருக்கு என்று அவர்கள் அப்படியே சிரித்து கொண்டு பேசிக்கொண்டு சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது அன்புவின் போன் சினுங்கியது. அன்புவின் போன் சினுங்கியதுமே அது யார் என்று பார்க்கும் பொழுது அது ஷியாமாக இருக்கவும், அச்சச்சோ என்ன ஷியாம் இத்தனை வாட்டி கால் பண்ணியிருக்கான், அவன் எதுவும் விஷயம் இல்லாம இத்தனை வாட்டி கால் பண்ண மாட்டானே, என்னவா இருக்கும், அம்மா இருங்கம்மா, ஷியாம் கால் பண்ணிருக்கான், நான் போய் பேசிட்டு வந்துடுறேன் என்று சொல்லி பால்கனிக்கு சென்று அந்த போனை ஆன் செய்து பேசினான். அன்பு என்னடா, ஊருக்கு போனா ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா, நான் இங்க வந்து உன்னை விசாரிச்சிட்டு இருக்கேன் என்று அவன் கோபமாக கேட்கவும், அச்சச்சோ ஷியாம், ஐ எம் வெரி சாரிடா, நான் ஏதோ ஒரு ஞாபகத்துலதான் ஊருக்கு வந்துட்டேன், நீ அங்க வருவேன்னு சொன்னதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே என்று அவன் சொல்லவும், இப்ப நான் எங்க போறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன்டா, இப்ப நான் என்ன பண்றது என்று கேட்கவும், ஷியாம் நீ நம்ம ஃபேக்டரியில தானே இருக்க என்று அன்பு கேட்கவும், இப்பதான் உன்னோட ஃபேக்டரியை ஒருத்தவங்க கிட்ட விசாரிச்சுட்டு அங்கதான் வந்து நின்று கொண்டிருக்கேன் என்று ஷியாம் சொன்னான். அப்ப ஒரு நிமிஷம் நீ அங்கே இரு, நான் இப்ப கான்ட்ராக்ட்காரர்கிட்ட பேசிட்டு இப்ப உனக்கு திரும்ப நான் கூப்பிடுறேன் என்று சொல்லி உடனே அன்பு கான்ட்ராக்ட்காரருக்கு போன் செய்து, ஹலோ சார், என்னுடைய ஃப்ரெண்டு நம்ம ஃபேக்டரி வாசல்ல நின்றுட்டு இருக்காரு, என்னோட வீட்டு சாவி உங்ககிட்ட தானே இருக்கு, அந்த வீட்டு சாவியை கொடுத்துட்டு அவர் அங்க நீங்க கூட்டிட்டு போவீங்களே ப்ளீஸ் என்று சொல்லவும், சரி தம்பி நான் கூட்டிட்டு போறேன் என்று அவர் சொல்லி வாசலுக்கு வந்து ஷியாமை பார்த்தார். உடனே அன்பு ஷியாமுக்கு போன் செய்து விஷயத்தை சொல்லவும், ஷியாம் நீ அவர் கூட நீ என்னுடைய வீட்டுக்கு போ, நான் உனக்கு சாப்பாட்டிலிருந்து எல்லாமே நானே அரேஞ்ச் பண்ணி தரேன், கோச்சுக்காத, இன்னைக்கு ஒரு நைட் மட்டும் நீ அங்க ஸ்டே பண்ண, நான் நாளைக்கு காலையில அங்க வந்துடுவேன் என்று அன்பு சொல்லவும், சரிடா ஏதோ நீ சொல்றதுக்காக நான் ஒத்துக்கிறேன், நான் போய் வீட்டுல போய் ரெஸ்ட் எடுக்கிறேன், நீ நாளைக்கு வந்து சேரு என்று ஷியாம் சொன்னான். சாரிடா மச்சான், கோச்சுக்காத, நான் நாளைக்கு காலையில வந்துடுவேன் என்று சொல்லிவிட்டு அன்பு போனை வைத்தான். போனை வைத்து விட்டு டைனிங் ஹாலுக்கு வந்து அவன் விட்டு சென்ற உணவை சாப்பிட்டு விட்டு, அன்பு யாருப்பா என்று அம்மா கேட்கவும், அம்மா என்னுடைய ஃப்ரெண்டு ஷியாம்மா, கொஞ்சம் ஃபேக்டரியில கொஞ்சம் இன்டீரியர் ஒர்க் எல்லாமே பேலன்ஸ் இருந்தது, அவனை வர வச்சு அந்த வேலையெல்லாம் முடிச்சிடலான்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா திடீர்னு இங்க வர வேண்டிய வேலை வரவுமே அங்க
வரங்கிறத சொல்றத நான் சுத்தமா மறந்துட்டேன். இப்ப அவனை என்னுடைய வீட்டுல தங்க வச்சுட்டேன். ஆனா அவனுக்கு சாப்பாட்டுக்கு நான் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணணும். என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல என்று சொல்லவும், இவன் இப்படி முழித்து கொண்டிருக்கவும் உடனே பார்வதி எழுந்து வந்து, அன்பு, ஏன் நீங்க இவ்ளோ கவலைப்படுறீங்க? என்ன இப்ப உங்க ஃப்ரெண்டுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அவ்வளவுதானே. இருங்க, நான் செல்விக்கு போன் பண்ணி சாப்பாடு செஞ்சு கொண்டு போய் கொடுன்னு சொன்னா அவ கொண்டு போய் கொடுக்க போறா. இதுக்கு ஏன் நீங்க இவ்ளோ கவலைப்படுறீங்க என்று பார்வதி கேட்கவும், தேங்க் காட். ஆமல்ல, செல்வி அங்க இருக்காங்க இல்ல? நான் சுத்தமா மறந்துட்டேன் பார்வதி. நீ செல்வியோட போன் நம்பர் வச்சிருக்கியா என்று அன்பு கேட்கவும், நான் செல்வியோட போன் நம்பர் வச்சிருக்கேன், இந்தாங்க, இதுதான் செல்வியோட போன் நம்பர். செல்விக்கு ஃபர்ஸ்ட் நீங்க போனை போடுங்க என்று சொல்லி செல்வியுடைய நம்பருக்கு அன்பு போன் போடவுமே செல்வி போனை பார்த்து, இது யாரது, யாரோ புது நம்பர் மாதிரி இருக்கே என்று சொல்லி அந்த போனை ஆன் செய்தாள். ஹலோ என்று செல்வி சொல்லவுமே, ஹலோ செல்வி, நான் அன்பு பேசுறேன் என்று அவன் சொன்னான். அன்பு சார், சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க? ஊருக்கு போன விஷயம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிச்சா என்று அவள் கேட்கவும், எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுமா. நாங்க இங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கோம். அதான் நான் வந்து உங்ககிட்ட விலாவரியா சொல்றேன். இப்ப உங்ககிட்ட எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியது இருக்குமா என்று அன்பு சொல்லவும், சொல்லுங்க சார், என்ன விஷயம் என்று அவள் கேட்கவும், என்னுடைய நண்பன் ஒருத்தன் அங்க வந்திருக்காமா, பேரு ஷியாம். ஆமா, அவன் என்னுடைய வீட்டுலதான் இப்ப தங்கி இருக்கான். அவனுக்கு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அவனுக்கு நீ கொஞ்சம் சாப்பாடு செஞ்சு கொடுக்கறியாமா? ரொம்ப உதவியா இருக்கும் என்று அன்பு கேட்கவும், ஷியாம் என்று அவள் ஒரு நிமிடம் யோசித்தாள். என்ன என்று அவன் சொல்லவும், அண்ணே, எங்க கிட்டதான் வந்து உங்க ஃபேக்டரிய பத்தி கேட்டாரு. நான் தான் உங்களுடைய ஃபேக்டரியோட விசாலத்தை அவர்கிட்ட சொல்லி அனுப்பிச்சேன் என்று செல்வி சொல்லவும், ரொம்ப நல்லதா போச்சு. அப்ப நீ ஷியாம பாத்திருக்க தானே? அவன் என்னுடைய வீட்டுல தான் இருக்கான். நீ உன் அம்மா கிட்ட சொல்லி கொஞ்சம் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அவனுக்கு நீ சமைத்து எடுத்துட்டு போய் கொடுமா. நாளைக்கு காலையில நான் வந்துடுவேன் என்று அன்பு ரொம்ப கெஞ்சி கேட்கவும், அண்ணா, அதெல்லாம் நான் பண்ணி கொடுக்கறேனா? இந்த உதவி கூட நான் பண்ண மாட்டேனா என்று அவள் சொல்லவும், உடனே அந்த போனை பார்வதி வாங்கி, செல்வி, நான் பார்வதி பேசுறேன் என்று அவள் சொன்னாள். ஏ பார்வதி, என்ன நீ அன்பு சார் போன்ல இருந்து பேசுற என்று கேட்கவும், எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட நேர்ல வந்து சொல்றேன். இப்ப அன்பு நானும் ஒன்னாதான் இருக்கோம். எங்க அப்பாவும் அத்தையும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. மத்த எல்லா விஷயத்தையும் நான் உனக்கு விலாவரியா வந்து சொல்றேன். இப்ப அந்த ஷாம்க்கு மட்டும் கொஞ்சம் நீ சமையல் பண்ணி கொடுடி, சரியா என்று சொல்லவும், சரிடி, நான் பாத்துக்கிறேன், நீ நல்லபடியா ஊருக்கு வா என்று சொல்லிவிட்டு செல்வி போனை வைத்தாள். அன்புவை பார்த்து, என்ன அன்பு, இப்ப உங்களுக்கு நிம்மதியா? உங்களுடைய நண்பருக்கு வேலைக்கு சாப்பாடு கரெக்டா போயிடும். அதெல்லாம் செல்வி சொன்ன மாதிரி இருப்பா என்று சொல்லவும், எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு பார்வதி. நல்ல வேலை நீ செல்வி என்ன ஞாபகப்படுத்தின, இல்லைனா அவ என்ன தொலைத்து கட்டியிருப்பான் என்று அவர்கள் அப்படியே பேசிக்கொண்டு சிரித்து கொண்டும் இருந்தார்கள். இங்கு செல்வி போனை வைத்த பிறகு, என்னம்மா, யாரு போன்ல என்று கேட்கவும், அம்மா, பார்வதி தாம்மா போன் பண்ணி இருந்தா. பார்வதி அந்த ஃபேக்டரி கட்டுறாருல அன்பு, அவரும் தாம்மா பேசினாங்க என்று சொல்லவும், எனது அன்பும் பார்வதியும் பேசினாங்களா? அன்பு ஃபேக்டரி கட்ட வந்தவரு, பார்வதி காஞ்சிபுரம் கோயிலுக்கு போயிருக்கா. இவங்க 2 பேரும் எப்படி என்று அம்மா கேட்கவும், அம்மா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம், அதை நான் அப்புறமா சொல்றேன். இப்ப நான் சொல்ல வந்த விஷயத்த நீ ஃபர்ஸ்ட் கேளு. ஒண்ணு இல்ல, இப்ப நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டு வாசல்ல ஒருத்தர் விலாசம் கேட்டுட்டு போனார்ல, அவர் வந்து நம்ம அன்பு சாரோட நண்பனா. அவருக்கு இந்த ஒரு நாள் மட்டும் அன்பு சார் சாப்பாடு செஞ்சு கொடுக்க சொல்லி இருக்காரு. பார்வதியும் சொல்லி இருக்கா. அதனால அவருக்கு கொஞ்சம் நீ சாப்பாடு செஞ்சு கொடுமா, நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன் என்று சொல்லவும், என்ன செல்வி, விளையாடுறியா? யாரு என்னன்னு தெரியாத போது எப்படி சாப்பாடு செஞ்சு கொடுக்க முடியும் என்று கேட்கவும், ஐயோ அம்மா, நீ சாப்பாடு செய், மத்த விஷயத்த நான் உங்ககிட்ட அப்புறமா சொல்றேன் என்று செல்வி சொல்லவும்,
என்ன செல்வி, என்ன விளையாடுறியா என்று அம்மா கேட்டாள். அம்மா, உனக்கு இப்ப என்ன, அன்பு யாருன்னு தெரியணும், அன்பு ஏன் பார்வதி கூட இருக்காங்கன்னு உனக்கு தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதானே என்று கேட்கவும் அவளும் ஆமாம் என்பது போல தலையசைத்தாள். அம்மா, அன்பு சார் வேறு யாரும் இல்லம்மா, நம்ம குமார் மாமா இருக்காருல்ல, அவங்க தங்கச்சி பையன் தாம்மா அந்த அன்பு சார் என்று சொல்லவும், என்ன செல்வி சொல்ற, குமாரண்ணா தங்கச்சி அனிதா பையனா என்று அம்மா கேட்கவும், உங்களுக்கு அவங்களை தெரியுமா என்று கேட்கவும், அனிதாவும் நானும் உடன் தோழிகள் என்று அம்மா சொன்னார். ஆமாம்மா, அவங்க பையன்தான் அன்பு. அன்பு சார் நம்ம குமார் மாமா கிட்ட நல்ல விதமா பழகிறதுக்காகவும் நம்ம பார்வதியை திருமணம் செஞ்சதுக்காக தான் அவர் இந்த ஊருக்கு நல்லது பண்ற மாதிரி இந்த ஃபேக்டரியை கட்ட வந்தாரு. இப்ப உனக்கு ஓகே தானே? மத்ததெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன். நீ ஃபர்ஸ்ட் அன்பு சாரோட ஃப்ரெண்டுக்கு சமையல் பண்ணுமா, அதுக்கப்புறமா மத்த விஷயத்த நான் விலாவரியா சொல்றேன். இப்ப வரைக்கும் இது போதும் என்று செல்வி கேட்கவும், எனக்கு போதும்டி, நீ அனிதாவோட பையன்னு சொல்லிட்டியா, எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏதோ ஒரு நல்லது நடந்திருக்கு. சரி, ஓகே, நான் அத அப்புறமா கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். இப்ப பசியோட இருக்கிற பிள்ளைக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கறது தான் முக்கியமான வேலை. சரி, நான் போய் சாப்பாடு செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு அம்மா அடுப்பங்கரைக்கு சென்று அவள் சமைக்க ஆரம்பித்தாள். அம்மாடியோ, உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லி செய்யுமான்னு சொல்றதுக்கு உனக்கு இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்ல வேண்டியதா இருக்குமா என்று செல்வி சொல்லவும், போடி, தெரியாது, அதனால தானே கேட்டேன், இப்ப தெரிஞ்சிடுச்சுல்ல, சரி நான் சமைக்கிறேன், நீ மற்ற வேலைகளை பாரு என்று செல்வி அம்மா சொல்லவும், சரி என்று இருவரும் அவருடைய வேலையை பார்த்து கொண்டிருந்தார்கள். இங்கு கோயிலுக்கு சென்ற காமாட்சியும் பார்வதி குமார் அனைவரும் அனிதாவின் வீட்டில் சந்தோஷமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். குமார், சரிம்மா, நாங்க ஊருக்கு கிளம்புறோம், அங்க போட்டது போட்டபடி அப்படியே போட்டுட்டு வந்துட்டோமா என்று குமார் சொல்லவும், அண்ணா இன்னும் ஒரு 2 நாள் இங்க இருந்துட்டு போகலாமே என்று அனிதா சொல்லவும், இல்லம்மா, எனக்கு அங்க வேலை இருக்கு, நான் இன்னொரு நாளைக்கு வந்து நான் ஒரு 2 நாள் தங்கிட்டு போறேம்மா, இப்ப எனக்கு வேலை இருக்கு என்று சொல்லவும், உடனே பார்வதி, அத்தை, நாங்க தான் உங்க வீட்டுக்கு வந்துட்டோம் இல்ல, நீங்க சீக்கிரமா எங்க வீட்டுக்கு வாங்க என்று சொல்லவும், கண்டிப்பாம்மா என்று அனிதா சொன்னார். அது என்ன சீக்கிரமா என்று அன்பு கேட்கவும், ஏண்டா வேண்டாமா என்று அனிதா கேட்கவும், அம்மா, இன்னும் ஒரு வாரத்துல என்னோட ஃபேக்டரியை நான் ஓபன் பண்ண வேண்டிய வேலை இருக்கு, அங்க நீங்க மாமா அத்தை அப்பா பார்வதின்னு எல்லாருமே நின்று தானே அந்த விஷயத்த பண்ணணும், நீங்க சீக்கிரமா இங்க உள்ள வேலையை முடிச்சிட்டு நீங்க அங்க வர்றதுக்கான வேலையை பாருங்க என்று அன்பு சொல்லவும், பாத்தியா அனிதா, என் மருமக பிள்ளைதான் கரெக்டா சொல்லி இருக்காரு என்று காமாட்சி சொல்லவும், உங்க மருமகனாச்சே சும்மா இருப்பானா, எல்லாத்தையுமே சட்டு சட்டுன்னு செய்யணும் என்று அனிதா சொல்லவும், உடனே குமார், என்ன மாதிரி இல்லையா மருமக பிள்ளை, அதனால்தான் அவருடைய வேலையில அவர் சுறுசுறுப்பா இருக்காரு என்று குமார் சொல்லி, இப்படியே அனைவரும் சந்தோஷமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். சரிம்மா, அப்ப நானும் கிளம்புறேன், எனக்கு அங்க ஃபேக்டரிக்கான வேலை நிறைய இருக்குது, அது மட்டும் இல்ல அங்க ஷியாம் வந்திருக்கான், அவன் இன்னைக்கு ஒரு நாளை அட்ஜஸ்ட் பண்ணி சொல்லி இருக்கேன், நாளைக்கு காலையில அவன் கூட நான் இருக்கணும், இல்லன்னா அவன் டென்ஷன் ஆயிடுவான் என்று அன்பு சொல்லவும், என்னப்பா வந்துட்டு எல்லாருமே அப்படி அப்படியே போறீங்க என்று குமாரின் அப்பா கேட்கவும், அப்பா, நீங்க ஆபீஸ்ல உள்ள வேலையை முடிச்சிட்டு அம்மாவையும் கூட்டிக்கிட்டு நாளன்னைக்கு நீங்க அங்க வர்றதுக்கான வேலைய பாருங்கப்பா என்று அன்பு சொல்லவும், உடனே அன்புவின் அப்பா, சரிப்பா, நான் அம்மாவை கூட்டிட்டு வரேன் என்று அவர் சொன்னார். என்னனே இவ்வளோ நேரம் நாங்க சொன்னோம், இவர் சொன்னாரு, அனிதா சொன்னா எதுவுமே கேட்காதவரு பையன் சொல்லவுமே சரின்னு தலையாட்டுறீங்க என்று சொல்லவும், என்னம்மா பண்றது, இப்பெல்லாம் பையன் சொல்றதுதான் நம்ம கேக்குற மாதிரி இருக்கு, அப்ப பையன் என்ன சொன்னாலும் கேட்டுதானே ஆகணும் என்று அவள் சொல்லி அப்படியே சந்தோஷமாக சிரித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த கதைக்கு
ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுத்துட்டு மறக்காம நம்மளுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதாங்க நான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கதை போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நன்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கதை போடட்டுமான்னு, டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி போடட்டுமான்னு கேட்டேன். அதுக்கு எல்லாருமே ஓகேன்னு சொல்லல. நான் கேட்ட கொஸ்டினுக்கு கூட ஆன்சர் பண்ணி நிறைய பேர் எனக்காக உங்களுடைய டைம் ஒதுக்கி மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்த எல்லா உள்ளங்களுக்கும், இந்த கதை படிக்கிற எல்லோருக்குமே ரொம்ப நன்றிங்க. நாளைக்கு சந்திக்கலாம். பாய்.